முக்கியமான கேஸ்ல இன்னைக்கு நான் தீர்ப்பு சொல்ல போறேன். அதுக்காக ஓய்வு ஒழிவு இல்லாம வேளா வேலைக்கு சாப்பிடாம தூங்காம இப்படித்தான் உடம்ப கெடுத்துக்கணுமா? என் தூக்கம் முக்கியம் இல்ல சாரதா. அநியாயமா ஒருத்தன் தூக்கம் தொங்கிடக்கூடாது. என் பசி பெருசு இல்ல, ஒரு நிரபராதிய தண்டிச்சிட்டோங்கிற பழி எனக்கு வந்துடக்கூடாது. நீதியும் நியாயத்தையும் பாதுகாக்கிற பொறுப்பை சட்டம் எங்கிட்ட ஒப்படைச்சிருக்கு. அதுக்கு என்ன தகுதி உள்ளவனாக்கிக்கத்தான் இப்படி சதா உழைச்சுக்கிட்டு இருக்கேன். ஐ ஆம் ஜஸ்டிஸ் தியாகராஜன். சாப்பிடும்போ என்னங்க யோசனை? மகன் நினைவு வந்துருச்சா? குற்றம் செஞ்ச பலரை நான் தண்டிக்கிறேன். ஆனா குற்றமே செய்யாத என்ன என் மகன் தண்டிக்கிறான். அவரை வீட்டை விட்டு வெளியில போடா நீங்க தானே சொன்னீங்க. போயிட்டான். இப்ப வாடான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, வந்துருவா. வான்னு நான் அவனை கூப்பிட மாட்டேன். பாசத்தை விட நியாயத்து மேலதான் எனக்கு நேசம் அதிகம். ஒரே புள்ள அவன் இப்படி வீட்டை விட்டு வெளியில தெரியறது நம்ம குடும்பத்துக்கு அவமானம் இல்லைங்களா? அத பத்தி அவனு நினைச்சு பார்க்கணும். பெத்த புள்ள கிட்ட இவ்வளவு வைராகியம் காட்டணுமா? அவன் மட்டும் இப்படி என்கிட்ட வைராகியம் காட்டலாமா? உங்க பிள்ளையாச்சே, உங்க குணம் அப்படியே தான் இருக்கும். நான் ஒண்ணு காலேஜ்ல படிக்கிறப்போ ப்ரொஃபசர் மேல ஆசிட் பல்ப தூக்கி எறியல. ஓடுற பாம்பு பிடிக்கிற வயசுல எல்லாரும் இப்படிப்பட்ட தப்புகளை செஞ்சுதான் இருக்காங்க. எல்லாருமா? ஆமா. ஏன் கூட காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் ஒரு இன்ஸ்பெக்டர் அநியாயமா தாக்கி படுகாயப்படுத்தி இருக்காரு. என்னையா மறக்கறியா? அந்த இன்ஸ்பெக்டர் அந்த மாணவனை அநியாயமா தாக்கி காயப்படுத்தினாரு. அந்த ஆத்திரத்துல அப்படி செஞ்சேன். அதே மாதிரி என் புள்ள செஞ்சதுக்கும் ஏதாவது நியாயமான ஒரு காரணம் இருக்கதான் செய்யும். ஆமா, எப்பவுமே நீ மகன் பக்கம் தான் ஆஜராவ. நான் அவனை 10 மாசம் சுமந்து பெத்தவ. யாருன்னு போய் பாரு. என்ன விஷயம்? லட்சியாவை பார்க்கணும். அவங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்லுங்க. இத ஐயா கிட்ட கொடுக்கணும். ஐயாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க கொடுத்து அனுப்பிச்சாங்க. யார் அவங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால போன்ல பேசினவங்கன்னு சொன்னா போதும், ஐயா புரிஞ்சுக்குவாங்க. சரி, நான் சொல்லிடுறேன். ஜஸ்டிஸ் தியாகராஜனா? என்னங்க இவ்வளவு பணம்? ஜஸ்டிஸ் தியாகராஜன், உங்களுடைய கையில் தான் செபாஸ்டியனுடைய உயிர் இருக்கிறது. இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு செபாஸ்டியனுக்கு விடுதலை வழங்கும். இதற்காக நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. இந்த உத்தியோகமே பறிபோனாலும் போகட்டும். உங்களுக்கு பெரியதொரு தொகை காரியம் முடிந்த பின்னர் வீட்டில் ரகசியமாக கொண்டு வந்து கொடுக்கப்படும். மறுத்தால் தீர்ப்பு எழுதிய மை உலர்வதற்குள் உங்கள் சரித்திரம் எழுதி முடிக்கப்படும். ஐயோ, யாருங்க இந்த செபாஸ்டியன்? செபாஸ்டியன்கிறவன் ஒரு ஃபிஷிங் போட் கம்பெனி மேனேஜிங் பார்ட்னர். அவன் இன்னொரு பார்ட்னரை கொலை செஞ்சுட்டான்னு கேஸ். இன்னைக்கு அதுக்கு நான் தீர்ப்பு சொல்ல போறேன். தீர்ப்பு அவங்க பக்கம் இருக்காதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் இந்த நீதிபதியை பணத்தால விலங்கு போட முயற்சி பண்றாங்க. ஐ எம் ஃபார் ஜஸ்டிஸ். இதை அந்த அல்பங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். கொலை செய்யப்பட்டவர் ரொம்ப பெரிய மனுஷன், மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றவர். அதனால தீர்ப்பு என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரும் ஆவலோடு இருப்பாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. யூ டோன்ட் வரி. மட்டுமா?
ஜலகன்னிகா என்று அழைக்கப்படும் ஷிப்பிங் போட் கம்பெனியில் அதன் ஸ்தாபகராகவும் பார்ட்னராகவும் கொலை செய்யப்பட்ட பரசுராமன் இருந்திருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் செபாஸ்டியன் அந்த கம்பெனியின் மேனேஜிங் பார்ட்னராக இருந்திருக்கிறார். இருவருக்கும் சொந்தமான போட்களில் கள்ளக்கடத்தல் செய்வதற்கு பரசுராமன் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக செபாஸ்டியன் அவர் மீது விரோதம் கொண்டிருக்கிறார். தான் பணம் சேர்ப்பதற்கு பரசுராமன் தடையாயிருக்கிறார் என்று கருதி முன்னேற்பாட்டுடன் செபாஸ்டியன் அவரை கொலை செய்திருக்கிறார். அது தற்செயலாக ஏற்பட்ட போட் விபத்து என்று வஞ்சகமான முறைகளில் நிரூபிக்க முயன்றிருக்கிறார். இந்த உண்மைகள் சாட்சியங்களிலிருந்தும் இதர ஆதாரங்களிலிருந்தும் கோர்ட்டாருக்கு தெளிவாக தெரிய வருகின்றன. ஆகையால் இந்த வழக்கில் செபாஸ்டியனை குற்றவாளி என தீர்மானித்து அவருக்கு இபிகோ 302 செக்ஷன் படி ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். உங்களை கூப்பிடுறாங்க ஜட்ஜி ஐயா. இன்னைக்கு ஜனங்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருந்தது இல்லையா? இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கொலைகேசுகள் நடந்திருக்கு. ஆனா அப்பெல்லாம் இந்த அளவுக்கு பரபரப்பு இருந்தது இல்ல. அப்கோர்ஸ் கொலை செய்யப்பட்டவர் பெரிய பரோபகாரின்னு பேர் வாங்கினவர். ஏசுவரானார். அவருக்கு மக்கள் மத்தியில் இவ்வளவு செல்வாக்கு இருக்கும்னு நானும் நினைக்கல. இந்த கேஸையே தோல்வி அடைய செய்ய பின்னணியில பல சதி வேலைகள் நடந்திருக்கு. சதி வேலையா? வாட் யூ மீன் யுவர் ஆனர்? ஃபரூக், ஜட்ஜ் எஸ்பிங்கிற ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கட்டும். பால்ய நண்பர்கள்ங்கிற முறையில நான் மனசு திறந்து பேசுவோம். அந்த செபாஸ்டியன் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட பல முக்கியஸ்தர்களை கரன்சி நோட்டுகளை வீசி விலை பேச முயற்சி பண்ணியிருக்கான். அப்படியெல்லாம் ஒண்ணும் தெரியலையே. இல்ல ஃபரூக், ஆதாரத்தோடு தான் நான் சொல்றேன். இப்ப புரியுதா? இத நீ தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் உன்னை கூப்பிட்டு அனுப்பிச்சேன். செபாஸ்டியன் ஒரு பைத்தியக்காரன். ஜஸ்டிஸ் தியாகராஜன் நீதித்துறையில ஒரு நெருப்புங்கிறத புரிஞ்சுக்கல. யூ ஆர் கரெக்ட். ஃபரூக், டாக்டர் பஷீரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மட்டும் இல்லைன்னா நான் அவனை தண்டிச்சிருக்கவே முடியாது. நிச்சயமா தப்பிச்சிருப்பான். அதுக்காக டாக்டர் பஷீரை நாம ரொம்ப பாராட்டணும். எஸ் எஸ், அவருக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கு. மீன் நசீர் பாப்பா மொத்தமா வாங்குறாரு. அதுக்கு ஜம்புவுக்கு கமிஷன் தராரு. நாம நசீர் பாப்பா கிட்ட இருந்து மீனை வாங்குறோம். நாம எதுக்கு ஜம்புவுக்கு கமிஷன் தரணும்? அதானே, நம்ம வீட்டுல அடுப்பு எரியணுங்கிறதுக்காக அந்த புண்ணியவா நசீர் பாப்பா நமக்கு நியாயமான விலைக்கு மீன் கொடுக்கறாரு. நாம கமிஷன் கொடுக்கலங்கிறதுக்காக மீன் லாரிய அடுத்த மார்க்கெட் ஓட்டு போறது படுபாவி வேற உருப்படான ஐயா. இந்த மார்க்கெட்ல ஏழைங்க கும்புற தெய்வம் நசீர் பாப்பா. அவர் இருக்கும்போது நம்ம வயித்துல யாரும் மண்ணு போட முடியாது. என்ன திமிர் இருந்தா நம்ம மிஞ்சி லாரி எடுத்துட்டு போவான். நசீர் வழிய விடுங்க. தர்மத்தை மறந்தவருக்கெல்லாம் நான் வழி விடுறதில்லடா. தர்மத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க வாழலாம், ஆனா நான் எனக்காக மட்டும் வாழ்றேன். டேய், மத்தவங்க வாழ்க்கையில தான்டா உன் வாழ்க்கை அடங்கி இருக்கு. நீ பிறக்கிறதுக்கு உங்க அம்மாவோட தயவு தேவைப்படுது, அப்பனுடைய பாசம் தேவைப்படுது, உற்றார் உறவருடைய அன்பு தேவைப்படுது. கடைசியில நீ போகும்போது 4 பேருடைய தயவு தேவைப்படுது. இந்த லட்சணத்துல நீ மட்டும் தனியா வாழ முடியும்? டேய், இவங்க வயிற்றுல அடிச்ச இவங்க ஏழைங்க. இவங்க விடுற பெருமூச்சு ஒரு சுட்டு எரிச்சு முடியும். ஜாக்கிரதை. இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். வள்ளி விட போறீங்களா இல்லையா? டேய், மரியாதையா மீனை இறக்க போறியா இல்லையா? டேய், லாரி ஏறா. டேய், உனக்கு தைரியம் இருந்தா என் நெஞ்சு மேல லாரியை ஏத்திட்டு போனா பாக்கலாம். யா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, இவன் உடம்புல இருக்கிற எலும்பை எண்ணிடுறேன். ஏய் ஜம்பு, லாரியை எடுத்துருவியாடா? அதானே, உனக்கு நெஞ்சில தைரியம் இருந்தா லாரி ஏற்ற பாக்கலாம். எங்க லாரியை பாக்கலாம்? எங்க லாரியை பாக்கலாம்? என்ன பாப்போம்? ஐயோ, ராஸ்கல். டேய் வேலு, என்னங்கய்யா? நேரமாச்சு. மடமடன் மீன் எல்லாம் இறக்கி அவங்களுக்கு கொடு.
மீனை வித்துட்டு போனாதான் அவங்க வீட்டுல அடுப்பறியும் போ. ஏன் வேலைக்கு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆம்பளைங்க பொம்பளைங்களை இறக்கி நஷீர் வாப்பா, நேத்து வியாபாரம் சரியா நடக்கல, அதனால நேத்து வாங்கின மீனுக்கு பணம் கொடுக்க முடியல. அப்படியா? சரி, இன்னைக்கு மீன் வாங்கிட்டு போ. அல்லாஹ் தயவுல வியாபாரம் நல்லா நடக்கும். இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு கொண்டாந்து கொடு. நான் சொன்னேன்னு வாங்கிட்டு போ. நீங்க நல்லா இருப்பீங்க. 63 அடே அம்மா, கேட்காத கேள்வியை கேட்டுட்டியே. எங்க கணக்கு வாத்தியாருக்கு 3 பொண்டாட்டி 8 புள்ள. எந்தெந்த பொண்டாட்டிக்கு எத்தனை புள்ள பிறந்ததுன்னு அவருக்கே தெரியாது. அவர்கிட்ட நான் படிச்சேன். என் கணக்கு இப்படிதான் இருக்கும். சும்மா இரு கொஞ்சம். இந்த கூடைய தூக்குமா. இது அப்பப்ப கொஞ்சம் போட்டுட்டா கணக்கு சரியா வரும். நான் பெத்த மகளே, லாரிக்கு டீசல் ஊத்துற மாதிரி அடிக்கடி இந்த கல்ல உள்ள ஊத்துனாதான் இந்த உடம்பு வேலை செய்யுமா? ஐயோ அப்பா, நீங்க இப்படி குடிச்சிட்டு கும்மாளம் போடுறது என் மானமே போகுது. ஊரே என்ன பார்த்து சிரிக்குது. அம்மா இல்ல, இந்த பொண்ணு உலக தத்துவம் பேசுதா? ஆமா, எங்க விட்ட? எங்கயா விட்ட? போறையா? நஷீர் வாப்பா, இதுல 90 ரூபா இருக்கு, என்னைக்குங்க? நான் எப்ப கணக்கு பார்த்தேன், எப்ப பணத்தை எண்ணினேன். நீங்க எல்லாம் ஏழை பழகிய என் சகோதர மாதிரி ஏமாத்தவா போறீங்க. போட்டு போங்க. 18, 22, 34, 45, 54. கவுச்சுக்கிட்ட அள்ளிக்கா, மாரிக்கா, புடிச்சுக்கா. அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். படைத்தவனே வெறுத்து விட்டாண்டி மானே. நான் டாக்டர் பார்க்கணும். இப்ப பார்க்க முடியாது. ஏன்? உன்னை செக்அப் பண்ணுவேன்னா ரொம்ப நாள் ஆகும். ஐயோ, ஐ, குஞ்சுக்கோ. போ. ஏம்மா, நீ உள்ள போ. பறந்து போனாலே. வெரி குட். இனிமே இந்த குழந்தைக்கு மருந்து தேவையில்லை. இந்த டானிக் மட்டும் வாங்கி கொடுங்க. டாக்டர் ஐயா, என்னால கொடுக்க முடிஞ்சது தாய்ப்பால் மட்டும் தாங்க. ஏ, இந்த குழந்தைக்கு அப்பா இல்ல? அவர் சம்பாதிக்கல? அவரு குடிச்சு குடிச்சே செத்து போயிட்டாரு. நாங்க விதியை நம்பி தாங்க இப்ப இருக்கிறோம். இந்த பணத்தை வச்சு டானிக் வாங்கி கொடுங்க. டாக்டர் ஐயா, தெய்வம் இருக்குதுன்னு உங்களை மாதிரி மனுஷங்களை கண்ணால பார்க்கும் போதுதான் தெரியுது. நான் வர்றேன் டாக்டர் ஐயா. ஏம்மா, ஐயோ, உள்ள போ. உடம்புக்கு என்னம்மா? அந்தி சாயிர நேரத்துல வர்ற மயக்கம். நீயா? நான் தான். நேத்துக்கே சினிமாக்கு வரல. அது நாங்க தியேட்டர் வாசல பிளாக்ல டிக்கெட் விக்கிறவ மாதிரி நின்னுட்டு இருந்தேன். பியூட்டிஃபுல் ப்ரொஃபஷன். இந்த கிண்டல் வேண்டாம். என் கேள்விக்கு பதில். அது நேத்துக்கு மெடிக்கல் அசோசியேஷன் மீட்டிங் அதுக்காக இருந்தது. நம்ம மீட்டிங் கேன்சல். Dr. Bashir, I want to discuss something very important. என்னம்மா நூர்ஜஹான், என்ன உடம்புக்கு? அங்கிள், அது வந்து டாக்டர் பஷீர் பார்க்க வந்திருக்கியா? நல்லா ட்ரீட் பண்ணுவான். ஒரு டாக்டர் தன்னுடைய தொழிலை மட்டும்தான் காதலிக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்குதான்னு? டாக்டர் பஷீர், உங்க மத்த பேஷண்ட்ஸை நான் கவனிச்சுக்குவா? நோ 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 டாக்டர், ஐ அம் டியூட்டி கான்ஷியஸ். ஓ, யூ டியூட்டி கான்ஷியஸ். ஓகே ஓகே ஓகே. ஏன் போன் பண்ணல? வீட்டுக்கு போன் பண்ணா உங்க வாப்பா இருப்பாரு. ஆமா, என்னைக்காவது ஒரு நாள் வாப்பா சார் வாங்க எஸ்பி சார், வாங்க ஜஸ்டிஸ் தியாகராஜன். ஹலோ டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். இஸ் இட் சோ? என்ன நூர்,
யாரோ சிநேகிதி கல்யாணத்துக்கு போறதால நீ போன் பண்ண. பாப்பா அப்புறம் ஏன் இங்க வந்த? அது வந்து பாப்பா எஸ்பி சார், நான் நூர்ஜஹான கல்யாண வீட்டுல பார்த்தேன். அங்க சாப்பிட கூட இல்ல, தலைவலி மயக்கம்னு சொல்லிச்சு. நான் தான் இங்க அழைச்சிட்டு வந்து டாக்டர் பஷீரை கவனிக்க சொன்னேன். ஆமா பாப்பா. ஆமாங்க, தலைவலி மயக்கத்துக்கெல்லாம் சும்மா ஊர் சுத்துறதாமா காரணம். இனிமே நீ தனியா கார் எடுத்துட்டு போக கூடாது. நூர்ஜஹானுக்கு ஒரு நல்ல டிரைவரா நான் ரெக்கமெண்ட் பண்றேன் எஸ்பி சார்.